Dear 12th students, நம்ம 4th prose The Summit written by Edmund Hillary இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ போன வீடியோ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 6th பாயிண்ட் வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு அந்த இடத்துல ஐ அப்படிங்கிறது எட்மண்ட் ஹிலாரி continued making the trail on up the ridge leading up for the last 400 feet கிட்டத்தட்ட ஒரு 400 அடி தூரம் வரைக்கும் எட்மண்ட் ஹிலாரி தான் வந்து என்ன செய்யறாப்புலன்னா லீட் பண்ணி கைட் பண்ணி டென்சிங் அழைச்சிட்டு போறாப்புல எங்க டு தி சதர்ன் சமிட்டுக்கு. த ஸ்னோ ஆன் திஸ் ஃபேஸ் வாஸ் டேஞ்சரஸ். அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. பட் வே பெர்சிஸ்ட் அப்படின்னா விடாமுயற்சி. இந்த இடத்துல வேங்கிறது யாரை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு சொன்னா எட்மண்ட் ஹிலாரியாவும் டென்சிங்கவும் வந்து என்ன செய்யுதுன்னா மென்ஷன் பண்ணுது. அப்போ அந்த ரொம்ப டேஞ்சரா இருந்தாலும் கூட நானும் டென்சிங்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா விடாமுயற்சியாக எங்களது எஃபோர்ட்ஸ்னா முயற்சி டு பீட் எ ட்ரையல் ஆப் இட். அப்போ அவங்க என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா விடாமுயற்சியா வந்து அந்த எய்மை அடையிறதுக்கு மேலே ஏறுத்தாங்க. வி மேட் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் லீட். அதாவது இந்த இடத்துல என்ன அப்படின்னு சொன்னா அந்த பாதை வந்து என்ன செய்யறாங்கன்னா அடிச்சு அந்த பனியில வந்து என்ன செய்யறாங்க பீட்னா அடிக்கிறது அடிச்சு பாதை கிரியேட் பண்றாங்க. அந்த டேஞ்சரான ஒரு ஸ்னோ இருந்த போதிலும் அந்த ஸ்னோவிலையும் ஒரு பாதையை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா உருவாக்குறாங்க. யாரு? எட்மண்ட் ஹிலாரியும் டென்சிங்கும். அடுத்து வி மேட் ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ் ஆஃப் லீட் as I was strapping a trail. ஸ்டாம்பிங் அப்படின்னு சொன்னா தடம் பதித்தல், எ ட்ரெயில் அப்படின்னு சொன்னா அந்த பாதை உருவாக்குறது. இன் தி டீப் ஸ்னோ, அந்த ஸ்னோ ஃபுல்லா எப்படி இருக்குன்னா ரொம்ப டீப்பா இருக்குது, அதே நேரத்தில் ஹார்டா இருக்குது. எ செக்ஷன் அரவுண்ட் மீ கேவ் வே. ஓ, இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா ஆங்காங்கே உடைஞ்சிருது. உடையும் போது இவங்க கிட்டத்தட்ட இவர் எட்மண்ட் ஹிலாரி வந்து ஒரு 2 ஸ்டெப்ஸ் வந்து மேல போயிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல வந்து அந்த ஸ்னோ உடையும் போது என்ன பண்ணிருந்தாருன்னா 4 அடி தூரத்துக்கு பின்னாடி வந்துருந்தாரு. ஐ ஸ்லிப்டு பேக் த்ரூ 3 or 4 ஆஃப் மை ஸ்டெப்ஸ். கிட்டத்தட்ட 4 or 3 ஸ்டெப்ஸ் வந்து என்ன செஞ்சிருதாப்புலன்னா பின்னாடி வந்துருதாப்புல. ஏன் அப்படின்னு சொன்னா அவரை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ, ஆக்சுவலா அந்த ஸ்னோ ஃபுல்லா ரொம்ப டேஞ்சரா இருக்குது, ஹார்டா இருக்குது. ஆனா அவர் போகக்கூடிய அந்த ஸ்னோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னா ரொம்ப வீக்கா இருக்குது, ரொம்ப சாஃப்டா இருக்குது. இவருக்கு மிதிச்ச உடனே வெயிட் தாங்காம என்ன பண்ணிருது அப்படின்னா உடைஞ்சு போகுது. அப்போ கிட்டத்தட்ட அந்த உடையும் போது ஒரு 3 அல்லது 4 ஸ்டெப்ஸ் பின்னாடி வந்துருதாப்புல. ஐ டிஸ்கஸ்ட் வித் டென்சிங் த அட்வைசபிலிட்டி ஆஃப் கோயிங் ஆன் and he although admitting that he felt unhappy about these snow conditions and finished with his familiar phrase just as you wish. அப்போ டென்சிங்கிட்ட வந்து என்ன செய்யறாப்புல அப்படின்னா டிஸ்கஸ் பண்றாப்புல, ஏன் இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்குதே என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது டென்சிங்குமே வந்து ஒரு அன்ஹாப்பி மூட்ல தான் இருக்கிறாப்புல. ஏன்னா ஸ்னோவுடைய கண்டிஷன் வந்து சரியா இல்லை. அப்போ என்ன பண்றாப்புல என்கரேஜ் பண்ற மாதிரியே எட்மண்ட் ஹிலாரியமும் உங்க விருப்பப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி டென்சிங் சொல்லியிருந்தாப்புல. I decided to go on and we finally reached firmer snow. Firmer snow அப்படின்னு சொன்னா நல்ல கடினமாக நல்ல நிலையா இருக்கக்கூடிய ஒரு ஸ்னோ இவங்களுக்கு கிடைச்சிது போற பாதையிலேயே. அந்த ஸ்னோவை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணி போயிடலாம் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் இப்பதான் வருது. இப்ப இதுக்கு முன்னாடி சாஃப்டா இவங்க போகக்கூடிய அந்த ட்ராக்ல ஃபுல்லா என்ன இருந்துச்சு அப்படின்னா ஒரு ரொம்ப சாஃப்ட் ஸ்னோ இருந்துச்சு. அது உடைஞ்சு போகுது, அது பின்னோக்கி 3 or 4 ஸ்டெப்ஸ் வருதுன்னு நம்ம மேல பார்த்தோம். இப்ப வந்து ஒரு ஃபர்மர் ஸ்னோ வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்னோ வந்து இவங்களுக்கு கிடைச்சிது. அண்ட் தென் சிப்டு ஸ்டெப்ஸ் ஆஃப் தி லாஸ்ட் ஸ்டீப் ஸ்லோப்ஸ் அண்ட் கிராம்பண்ட் ஆன் டு தி சவுத் பீக். இட் வாஸ் நவ் 9 AM. இப்போ வந்து என்ன அப்படின்னா சிப்டு ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்லோவா வந்து என்ன செய்யறாப்புல அப்படின்னு சொன்னா மூவ் பண்ணி போறாப்புல. லாஸ்ட் ஸ்டீப் அப்படின்னு சொன்னாலே ஒரு கிளிஃப் அப்படின்னு என்னது ஒரு செங்குத்தா இருக்கக்கூடிய அந்த வழியில வந்து என்ன செய்யறாப்புலன்னா நடந்து மலை ஏறி போறாப்புல. அண்ட் கிராம்பண்ட் ஆன் டு தி சவுத் பீக். இட் வாஸ் நவ் 9 AM. இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னா
கிட்டத்தட்ட 9 மணி, காலையில் 9 மணி ஆயிடுச்சு. இந்த கிராம்பெண்ட் அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரெக்கிங்கில் அந்த மலையில் வந்து ஏறதுக்கு இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் ஒரு ஆயுதம். அது ஒரு பாலம் மாதிரி வந்து என்ன செய்வாங்கன்னா அங்கங்கே அடித்து அதில் மூவ் பண்ணி போவாங்க இல்லையா, அந்த இது கிராம்பெண்ட் ஆன் டு தி சவுத் பீக். இட் வாஸ் நவ் 9 AM. இப்போ காலையில் 9 மணி ஆயிடுச்சு. We cut a seat for ourselves just below the south summit and removed our oxygen apparatus. இப்போ என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல வந்து இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல உட்கார்றதுக்கு ஒரு இடத்த வந்து உருவாக்குனாங்க. டென்சிங்கும் அந்த எட்மண்ட் ஹிலாரியும் அந்த இடத்துல உட்கார்ந்து தன்னுடைய ஆக்சிஜன் சிலிண்டரை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ரிமூவ் பண்றாங்க, கலட்டுறாங்க. As our first partly full bottle of oxygen was now exhausted. இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த பாட்டில தான் வந்து என்ன செஞ்சாங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் மாட்டினாங்க. இப்போ வந்து பாதி இருந்துச்சு, இப்போ அதுவும் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காலி ஆயிடுச்சு. We had only one full bottle left. இது போக இன்னும் ஒரே ஒரு பாட்டில் தான் வந்து ஆக்சிஜன் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா வச்சிருக்கிறாங்க எட்மண்ட் ஹிலாரியும் அந்த டென்சிங்கும். Our apparatus was now much lighter weighting and just over 20 pound. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 about 30 pound ஒரு பாட்டிலுடைய வெயிட் இருக்கும். அப்போ அவங்க முதுகில் ஏற்றிட்டு வரும்போது அந்த வெயிட்டாக ஃபீல் பண்ணாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொன்னால் 20 பவுண்டு தான் இருக்கு. அதனால இப்போ வெயிட்லெஸ் கொஞ்சம், அதாவது வெயிட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். as I cut steps down of the south summit I felt a sense of freedom and well-being. இப்போ வந்து அந்த வெயிட் குறைஞ்சதுனால இனி கொஞ்சம் ஃப்ரீயா வந்து ஃபீல் பண்றாப்ல, நல்லா மூவ் பண்றாப்ல. யாரு? எட்மண்ட் ஹிலாரி. இப்போ 10th பாயிண்ட் பாருங்க. as my eyes axe bite into the first steep slope of the ridge my high hopes were realized. கிட்டத்தட்ட இந்த ஐஸ் ஆக்ஸை வச்சு அதில் நல்லா பீட் பண்ணி ஒரு பாதை வந்து போகிறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உண்டான அந்த பாதையை கிரியேட் பண்ணுறாங்க. அப்போ இவருக்கு உண்டான அந்த ஒரு நம்பிக்கையை வந்து என்ன செய்யுதுன்னு உணர முடியுது. த ஸ்னோ வாஸ் கிறிஸ்டலின், நல்லா ஒரு படிகத்தன்மையில் இருக்குது, நல்லா பியூராக, நல்லா எப்படி இருக்குது, ஒயிட்டாக ஒரு படிகத்தன்மையில் அந்த ஸ்னோ ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஃபேர்ம் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 2 or 3 blows of the ice axe produced a step large enough even for our oversized high altitude boots. கிட்டத்தட்ட ஒரு 2 அல்லது 3 blows, ஒரு 2 அல்லது 3 அடி அந்த ஐஸ் ஆக்ஸை வச்சு அடித்த உடனே அந்த ஐஸ்பெர்க்கில் அந்த 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 பாதையில் வந்து என்ன செஞ்சதுன்னா இடம் கிடைக்குது. அதாவது அந்த ஐஸ் எல்லாம் வந்து உடஞ்சி கொஞ்சம் பாதை கிடைக்குது, இவங்களுடைய பூட்டு உள்ள நிற்கிற அளவுக்கு பாதை கிடைக்குது. And a firm thrust of the ice axe would sink in halfway up the shaft, giving a solid and comfortable belay. We moved one at a time. I would cut a 40-foot line of steps, tensing belaying me while I worked. இப்போ கிட்டத்தட்ட வந்து இவங்க ஆக்சுவலாக இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, எட்மண்ட் ஹிலாரி மேலே மூவ் பண்ணி போறாரு, பாதை அமைச்சுக்கிட்டே போறாரு. டென்சிங் கீழே இருக்கிறாப்புல அந்த ரோப்பை வந்து என்ன செய்யறது, பிடிச்சிக்கிடுறது. அதாவது சப்போஸ் வந்து எட்மண்ட் ஹிலாரி ஒரு அந்த அப்போ சொன்ன மாதிரி அந்த ஐஸ் வந்து உடஞ்சி கீழே வந்தாலும் அவரை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக அந்த ரோப்பை பிடிச்சிக்கிட்டு என்ன செய்யறாருன்னா கீழே நிற்கிறாரு டென்சிங். ஓகேவா, அதைத்தான் சொல்றாங்க. we moved one at a time. I would cut a 40-foot line of steps, tensing belaying me while I worked. Then in turn I would sink my shaft and put a few loops of the rope around it. இப்போ இவர் மேலே போய் ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல ரீச் ஆன உடனே அங்கே போய் சாஃப்ட் அப்படின்னா இரும்பு தண்டு கையில் வச்சிருப்பாங்க இல்லையா, இரும்பு தண்டு, அங்கே போய் ஒரு இரும்பு தண்டை அடித்து அதை சுற்றி வந்து ரோப் கட்டி அதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பல இடங்கள்ல கட்டி என்ன செய்யறாப்புலன்னா அந்த ரோப்பை கீழே விடுதாப்புல. ஏன்னா கீழே யார் இருக்கிறா, டென்சிங் இருக்கிறாப்புல. அப்போ என்ன செய்யணும்னா இவர் மேலே போய் ஒரு ஸ்டேபிளான ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு அங்கிருந்து அந்த ரோப்பை சேஃப்டியா கீழே போடுறாரு. அந்த ரோப்பினுடைய பேலன்ஸ்ல
டென்சிங் என்ன பண்ணிருதாப்லன்னா மேல போயிருதாப்ல. அப்போ அதுக்கு எல்லாமே வழி போட்டுக்கிட்டு இருக்கிறது, லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னா எட்மண்ட் ஹிலாரி. அவருக்கு சப்போர்ட்டிவா டென்சிங் என்ன செய்யறாப்லன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு போறாப்ல. rope around it and tensing protected against a breaking step. சொன்ன இல்லையா, அந்த ஸ்டெப் வந்து பிரேக் ஆகி நான் பின்னோக்கி போகும்போது என்னை பேலன்ஸ் பண்றதுக்கு டென்சிங் என்ன செய்யறாப்லன்னா கீழே நிக்கிறாப்ல. Then once again as he blamed me I would go on cutting. திரும்ப என்ன பண்ணுவாப்ல அப்படின்னா அவரு கீழே நிற்பாரு, இவர் எட்மண்ட் ஹிலாரி கட் பண்ணி மேல மூவ் ஆகிக்கிட்டே போவாப்ல. அப்போ இவர் மேல போய் திரும்பவும் அந்த இடத்துல மேல போய் அந்த டாப் ஆஃப் தி மவுண்டைன்ல, அந்த ஐஸ் மவுண்டைன்ல போய் ரோப் கட்டி கீழே விடுவாப்ல. திரும்ப டென்சிங் என்ன செய்வாப்லன்னா மேல ஏறி போவாப்ல. இப்படித்தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மலை ஏறிடுறாங்க. In a number of places the overhanging ice cornices were very large indeed, and in order to escape them I cut a line of steps down to where the snow met the rock on the west. It was a great thrill to look straight down and this enormous rock face to see 8,000 feet below us. இப்போ இவங்க போகக்கூடிய பாதையில வந்து ரொம்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டான, ஒரு கிரிட்டிக்கலான, ஒரு டேஞ்சரான ஒரு பாதை வரும்போது என்ன செய்யறாப்புலன்னா அதை விட்டுட்டு அது பக்கத்திலேயே வந்து ஒரு பாதை அமைச்சு இவங்க என்ன செய்யறாங்கன்னா மேல ஏறி போய்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் போக இவர் என்ன சொல்லுதாரு அப்படின்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கீழே எத்தனை அடி அப்படின்னா 8,000 feet, 8,000 அடி கீழே. அப்ப இவங்க 8,000 அடிக்கு மேல வந்து என்ன செய்யறாங்கன்னா நிக்கிறாங்க. அப்ப அந்த 8,000 feetக்கு அந்த இதுல இருந்து கீழே பார்க்கும்போது the tiny tents of camphor in the western swing scrambling. அப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னா அந்த 8,000 feet கீழே பார்க்கும்போது இவங்க இருந்தாங்க இல்லையா கேம்ப் 4, அந்த கேம்ப் 4 வந்து என்ன செய்யுதுன்னா குட்டி குட்டியா தெரியுது. அப்போ அவ்வளோ ஹைட்ல இருக்கிறாங்க யாரு, டென்சிங்கும் எட்மண்ட் ஹிலாரியும். And cutting handholds on the snow we were able to shuffle past these difficult portions. இப்படியே பண்ணி தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா அந்த டிஃபிகல்ட் போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து on its east side was another great cornice, and running up the full 40 feet of the step was a narrow crack between the cornice and the rock. Leaving Tenzing to belay me as best he could, I jammed my way into this crack. Then kicking backwards, I sank the spikes of my crampons deep into the frozen snow behind me and levered myself off the ground. இப்போ என்ன செய்யறாங்கன்னா அந்த கிரானிஸ் இருக்குல்ல, கார்னிஸுக்கும் இந்த ராக்குக்கும் இடையில வந்து ஒரு பாலம் மாதிரி போடுறாங்க. அதாவது இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மலையும் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மலையினுடைய விளிம்பையும் ஜாயின் பண்ற மாதிரி ஒரு பாலம். ஏன்னா அந்த ஸ்னோ இருக்குது இல்லையா, ஸ்னோவே வந்து மவுண்டைன்ல தான் இருக்குது. அப்ப கண்டிப்பா வந்து ஒரு மவுண்டைன் அப்படின்னு சொன்னா ஒரு எட்ஜ் இன்னொரு எட்ஜ் கண்டிப்பா இருக்கும். அப்ப அந்த எட்ஜுக்கும் இடையில வந்து என்ன செய்யுதுன்னா ஒரு பாலம் மாதிரி போட்டு மெதுவா மூவ் ஆகி என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா இது பண்றாங்க. ஓகேவா. அடுத்து taking advantage of every little rock hold and all the force of knee, shoulder and arms I could muster, I literally cramped backwards up the crack, praying that the cornice would remain attached to the rock. My progress, although slow, was steady. As the tensing paid out the rope, I inched my way upwards until I could reach over the top of the rock and drag myself out of the crack onto a wild ledge. ஓகேவா டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த ஹோம்ஒர்க் அனுப்புறதுல இனியுமே ரொம்ப லேசியாக இருக்கீங்க. ஒன்று புரிஞ்சுக்கோங்க கேர்ள்ஸ், யார் ஹோம்ஒர்க் அனுப்பலை அப்படிங்கிறத நேம் சொல்லி வாட்ஸ்அப் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் போட்டு விட்டா உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க.
அதனால நான் என்ன செய்யறேன்னா மரியாதையா நான் வந்து என்ன செய்யறேன், சென்ட் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்னு அனுப்பி வைக்கிறேன். அதையும் இக்னோர் பண்ணிட்டு நிறைய கேர்ள்ஸ் வந்து என்ன செய்யல அப்படின்னு சொன்னா ஹோம்ஒர்க் அனுப்பல. கேர்ள்ஸ் மட்டுமல்ல பாய்ஸும். அதனால இனிமே அந்த மாதிரி நான் மெசேஜ் போட்டதுக்கு அப்புறமும் ஹோம்ஒர்க் அனுப்பல அப்படின்னு சொன்னா அடுத்து வாய்ஸ் மெசேஜ் போடுவேன். யார் யாரு ஹோம்ஒர்க் அனுப்பல அப்படின்னு சொல்லி நேமோட வாய்ஸ் மெசேஜ் போட வச்சிடாதங்க. ஆகையினால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஹோம்ஒர்க்கை அனுப்பி வச்சிடணும். ஓகேவா? பாய்.